ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலைல பாருங்கள், எங்கள் வீட்டில் டிஃபன் வந்து பரோட்டா பண்ண போகிறேங்க. இல்லை மாவெல்லாம் பசஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி பசஞ்சா போடுங்க, ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாவு பசஞ்சு திரட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருந்தாலே போட்டு ரொம்ப பெருசாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? நம்ம எடுத்து போட்டுருவோம். சீக்கிரம் வேலை எடுங்க. எவ்வளோ நேரம் ஸ்டவ் நினைக்கிறேன். போட்டு கொஞ்சம் மேலே அப்படியே லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை போட்டுருங்க. இல்லைனா ரெண்டு பக்கமும் ரஃப் ஆகிடும். நம்ம எண்ணெய் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாகிடும். திருப்பி விட்டுலாம். வீட்டில் பண்ணுறது இன்னமும் நல்லா இருக்குங்க. ஹோட்டலில் வாங்க தான் பரோட்டாலாம் கிடையாது. அது கொஞ்சம் நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும், சோம்பேறித்தனமாக இருக்கும். ரிஸ்க் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டா எல்லாமே ஈஸி தாங்க. பண்ண முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது, நல்ல விஷயங்கள். என்ன சொல்கிறீங்க? சிம்மில் வச்சுட்டே பண்ணணுங்க, இல்லைன்னா ரொம்ப இது வேணும். இல்லைங்க இந்த மாதிரி வரலாம் பாருங்க, தெரியுங்களா? அதில் ஸ்டவ் போயிடுச்சுங்க, அதனால டப்பு அடிக்குது. அதில் ஒன்று போட்டேன், ஒரே டைமில் ஒரு 4 போட்டு எடுத்துக்கலான்னு. சவுண்டு டிஸ்டர்ப் அதனால் கொஞ்சம் ஆயில் ஸ்கிப் பண்ணிடலாம். சும்மா லைட்டாக போட்டு ஆல்ரெடி நம்ம கசையத்துக்கே நிறைய மாவு போட்டு, சாரி எண்ணெய் போட்டு. பரோட்டா பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த பரோட்டா பண்ணி எடுத்துகிட்டு பாருங்க, கையில் போட்டு நல்லா என்ன சொல்லணும், 2 பக்கமும் போட்டு அடி அடின்னு இருக்கும். யார் மேலே என்ன போகும் இருக்கோ அதை காட்டிடும். வீட்டில் இருக்கிறவங்க பாருங்க, தப்பா நினச்சி போயிங்க. பசங்க ஆடலைண்ணா, சாரி கீழே நினைச்சாங்க. ஐயோ திருப்பி என்ன சொன்னது கோவம் வந்துச்சு போங்க. அது பண்ண கோதுமை மாவில் பண்ணலாம். பட் இருந்தாலும் இது பரோட்டா வந்து மேக்ஸிமம் மைதா மாவில் பண்ணாதான் அந்த ஒரு ஸ்டைல் இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். பெருசாக பரோட்டா நிறைய சாப்பிட போகிறது அப்படின்னு நினச்சி போனால் 2 1 சாப்பிடுவோமா, அவ்வளோதான். இதே மாதிரி இந்த பொசிஷன்லேயே இருங்க, ரொம்பவும் தீஞ்ச விட. சரிங்களா? நல்லா வெந்துடும் 2 பக்கமும். என் பசங்களுக்கு பரோட்டா நம்ம பசி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஃபீஸ் போயிட்டு வந்தாங்களா, அதனால் பசி வந்துச்சு, நைட்டு சாப்பிடல. ஸோ அதனால் இதை ரெடி பண்ணி அவங்களுக்கு எடுத்து போய் 2 பேருக்கும் கொடுத்துடலாம். சின்னவங்க காலேஜ் கிளம்புறாங்க. நான் சுற்றில் எப்போ ஒரு 10-11 மணி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 மணி ஆகும் சாலிடாக. அந்த டைமில் ஃப்ரீயாக டிவி போட்டு பார்த்துட்டு இவங்க லெமன் இருக்குல்ல, ஒரு சின்ன டிப்ஸாக லெமன் பாருங்க. காலையில் நான் லெமன் ரைஸ் கலந்தேன். இந்த லெமனை வந்து நம்ம இந்த ப்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, இதில் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் ஜூஸ் நிறையா அதை ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி அப்படியே லெமனை வந்து திருப்பி இந்த கையை வச்சு நம்ம ரோல் பண்ணாலே இதுலேயே திருப்பி ஒரு 3 சாப்பாடு கலர் அளவுக்கு ஒரு ஜூஸ் வரும். வேஸ்ட் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதை இது பண்ணிட்டு பாதி அப்படியே போட்டுருவாங்க. அதனால இதை கையில் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. இது எனக்கு தெரியாது. போன வீக் எங்கள் அக்கா பர்த்டேனா அக்கா வீட்டுக்கு போனோம். அப்போ எங்கள் சின்ன அக்கா பண்ணதை நான் அப்படியே பக்கத்தில் இருந்து பார்த்தேன், எதுவுமே கேட்டுக்கல. அதை நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன் பக்கெட்டாக வச்சு. நல்ல விஷயங்கள் தான் நான் சொல்கிறது தப்பு இல்லைங்க, அதனால் சொல்லணும் தோணுச்சு. தெரியாமல் திக்கிட்ட பாவங்கள, சாரி புதுப்பும் இல்லைன்னு பண்ணேன். இது பண்ண அப்படியே பிளேட் எடுத்து வச்சோம். இவங்க தீஞ்சிடக்கூடாது, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். பாருங்க, நெக்ஸ்ட் போட்டதையும் போட்டுடலாம். கையில் நிற்கல பாருங்க, அப்படியே வலிக்கிட்டு வருது. இது மேலே சாப்பிட்டாங்க பசங்க. அவங்களை வச்சு ஒன்று பாருங்க, சிம்பிள் வச்சுலாம் பாருங்க. போட்டாச்சா? இதை அப்படியே இப்போ இது பாருங்க, கையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி சுத்தமாக வச்சுக்கலாம். போட்டு இதில் போட்டு தட்டுறதோட இதில் போட்டு நம்ம இவங்களை தட்டிக்கலாம். சூடாக இருக்கும், ரொம்ப ஆறிச்சுன்னா நம்மளுக்கு அது நல்லா இருக்கும், ஓகேங்களா? சூட்டோடு பாருங்க. அப்படியே இவங்க திருப்பிக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நல்லா பார்த்துங்க. சூடு இல்லைங்க, அதனால் கை ரொம்ப வலிக்கும். அதெல்லாம் ஜென்ஸுங்க தட்டுவாங்க, அவங்கள மாதிரி தான் தட்டுவாங்க. நம்மளுக்கு எதுவும் இருந்தால் தானே பண்ண முடியும். சூட்டில் முடியும் சமைச்சு கொஞ்சம் ஆயில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பண்ணிடலாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ணுறது பசங்க 2 பக்கமும் போட்டுக்கோங்க ஆயில். இந்த
இந்த கை இந்த இப்படி வச்சு இந்த பொசிஷனில் தட்டினா இந்த மாதிரி வருது. ஓகேங்க பாருங்க. இதே மாதிரி எடுத்துருங்க. ஓகேங்களா? பார்த்துருங்க, ரொம்ப தீயக்கூடாதுங்க. தீஞ்சதுன்னா அந்த ஒரு லுக்கு போயிடும். சிம்லேயே வச்சிருக்கலாம்னு அவசியம் கிடையாது. வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. வீட்டில் பண்ணால் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் இது பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிளான ஒரு டிஷ் தான். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. பசங்க சாப்பிட்றதுக்குள்ள இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி கையில் தட்டிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி எடுக்கலாம். எவ்வளோ தான் பிளேஸ் இருந்தாலும் வைக்கிறதுக்கு இடம் இருக்காங்க. பாருங்க, பரோட்டாக்கு சிக்கன் சால்னா நேற்று வாங்கின சிக்கனில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இது காலையில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுதுங்க. பாருங்க, நல்ல மேஷ் ஆகிடுச்சு. பாருங்க, லெமன் ரைஸ் லஞ்சுக்கு முட்டை ஃப்ரை பண்ணியிருக்கேன். காலையில் பண்ணி கொடுத்தாச்சு. மத்தியானம் வேணால் நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம், அவசியம் இல்லை. பாருங்க, சொல்ல ஒயிட் ரைஸ் இல்லை. நம்ம பரோட்டாவை பசங்களுக்கு வச்சு கொடுத்துருக்கோம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் அண்ட் லஞ்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. மறந்துடாதீங்க.